எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தின அந்த பார்வோனிடத்தில் தேவன் மோசே என்ற ஒரு ஊழியக்காரரை அனுப்பி அந்த ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். இன்றைக்கும் அதே தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட பாவ பழக்க அடிமைத்தனமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவம் என்றதான இருள், அக்கிரமம் என்றதான இருள், வறுமை என்றதான இருள், எப்படிப்பட்ட இருளாக இருந்தாலும் அவை எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை இயேசுவை விசுவாசிப்பீர்களா? நிச்சயமாய் அவர் உங்களை விடுதலையாக்குவார். இயேசு யார்? வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணின தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணின கர்த்தர். அவர் உங்களை கைவிடவே மாட்டார், அவர் உங்களை மறக்கவே மாட்டார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்தார் ஒதுக்கிட்டாங்களோ, இல்லை நீங்கள் நேசித்தவர்கள் ஒதுக்கிட்டாங்களோ, எனக்கு பலன் இருக்கும்போது என்னை விரும்பினாங்க, இப்போ என்னை ஒதுக்குறாங்கன்னு சொல்லி ஒடுங்கி போயிருக்கிறீர்களா? இதனாலேயே நீங்கள் சோர்ந்து போய் சோர்வுக்கு அடிமையாக இருக்கிறீங்களா? உதறி தள்ளுங்க சோர்வை, எழும்புங்க. இயேசுவின் நாமத்தில் உங்கள் அடிமைத்தனம் மாறும், உங்கள் இருள் மாறும். இருள் என்ற அடிமைத்தனம் உங்களை விட்டு விலகும். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவே அந்த இருளை மாற்றுகிறவர். காரணம், அவர் சொன்னால் உலகத்திற்கு நான் வெளிச்சம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வெளிச்சமாகிய இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான இருளை மாற்றி பிரகாசிக்க செய்வார். ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.